அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம குட்டி மணி வ்ளாக் பார்க்கலாமா? 11வது நோன்பு வந்துட்டு இஃப்தாருக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அன்றைக்கு மாமனாருக்கு வந்துட்டு ஃபாத்திஹா வச்சுருந்தோம். அதுக்காக அன்றைக்கி இஃப்தாருக்காக ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதோடைய வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அகர ஊற போட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக அடுப்பில் பால் வந்துட்டு பாயில் பண்ணுறதுக்காக போட்டு அகரும் ஊற போட்டுட்டு சிக்கன் சின்ன சின்னதாக பீசஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதில் சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம சமோசா ரெடி பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கும். சிக்கன் வந்துட்டு மசாலா மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அது லைட்டாக ஃப்ரை பண்ணி அப்புறமா தான் வெங்காயத்தில் வந்து சேர்த்து மசாலா எல்லாம் ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கனோட ஸ்மெல்லாம் வராது. இந்த சிக்கன் சமோசாவோட ரெசிபி வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். கடல் பாசியோடைய ரெசிபி வந்துட்டு அகர் இருக்குல்ல, அதோட ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அகரும் வெந்துருச்சு. அதில் பால்கோவா, மில்க் மேட் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கொதி வந்ததும் ஆறுறதுக்காக பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் சமோசா செய்கிறதுக்காக அந்த மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் வந்துட்டு ஆறுறதுக்காக பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாமே பண்ணிவிட்டு ஜூஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லெமன் ஜூஸ் தான் செஞ்சேன். லெமன் ஜூஸும் வாட்டர்மெலன் ஜூஸ் தான் செஞ்சுருந்தேன். லெமன் ஜூஸ் அது சப்ஜா சீட்ஸ் அதெல்லாம் சேர்த்து தான் செஞ்சேன். லெமன் ஜூஸ் எல்லாமே பண்ணி வச்சுட்டு வாட்டர்மெலன் ஜூஸும் பண்ணிவிட்டேன். எல்லாமே பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் சமோசாவோட மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா இவர் வந்து சமோசா ஃபோல்ட் பண்ணி கொடுப்பாரு. எனக்கு அவ்வளோவா ஃபோல்ட் பண்ண வராது. இவர் வந்துட்டு சூப்பராக கடையில் வாங்குற மாதிரியே ஃபோல்ட் பண்ணி தருவாரா. அது பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். எப்போ சமோசா பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவேன். வெஜ் சமோசா இருக்கட்டும், இல்லை சிக்கன் சமோசா இருக்கட்டும், மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இவர் வந்ததுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணி கொடுத்தா தான் நான் ஃப்ரைவே பண்ணுவேன். இந்த வாட்டியும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா, ஸோ இவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். வந்ததுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி கொடுத்தாரு. நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இவர் வந்து வரும்போது மெதுவடை, மசாலா எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். அதெல்லாம் எடுத்து பிளேட்டில் வச்சுட்ருந்தோம். ஒரு பிளேட்டில் மெதுவடை, மசால் வடை, சமோசாலாம் வச்சுட்டு கடல் பாசி, கஞ்சியோட பவுல் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் எல்லாமே ஒவ்வொரு பிளேட்லேயும் எடுத்து வச்சுட்ருந்தோம். எல்லாமே எடுத்து வச்சுட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறமா அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தார் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடல் பாசி ரெசிபி வந்துட்டு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். சிக்கன் சமோசா வந்துட்டு நான் அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுறேன். அதுவும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நியூ ரெசிபீஸ், நியூ விளாக்காக நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். துவா செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.